அடுப்படி கைமணத்தில் கோடை காலத்தில் நம்ம வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜூஸ் குடிக்கணும். இதுக்கு வெள்ளை பூசணிக்காயில் நீர் சத்துக்கள் நிறைய இருக்கும். அதை வச்சு நான் ஒரு ஜூஸ் போட போகிறேன். இதை இந்த சீடோடையே போட்டு அரைச்சோன்னா ரொம்ப நல்லது. அதோட பச்சை கொத்தமல்லி ஒரு கொத்து அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிக்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை போடணும். அப்புறம் தோல் சீவி வச்சுருக்கிற இஞ்சியை போடணும். அப்புறம் பச்சை கொத்தமல்லி, மிளகு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிக்கணும். அரைச்ச ஜூஸை ஃபில்டரில் வடிகட்டணும். பூசணிக்காய் ஜூஸை வடிகட்டியாச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணதை கிளாஸில் ஊற்றிருக்கேன். இதை ஐஸ் க்யூப் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை சும்மாவும் வேணாலும் குடிக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எல்லாருமே குடிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.